ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம மசாலா சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் தான் வந்து நான் மாவு பிசைய போகிறேன். எனக்கு அதான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பவுலில் பிசையினாலும் பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு, இந்த கப்புக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். இது 2வது கப்பு. அடுத்து இந்த கோதுமை மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்போவுமே வந்து சப்பாத்தி பிசையும் போது கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிடுவேன். நெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதனால நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்து கஸ்தூரி மீத்தி, அதை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சப்பாத்தி. நான் ட்ரை லீஃப் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் இருந்தால் கூட நீங்கள் அதையும் வந்து பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அதாவது மாவு பிசைஞ்சிட்டு வந்துடலாம். வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே எல்லோ கலரில் சூப்பராக இருக்கா? இந்த இதை மட்டும் கழுவ போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன பீஸ் மாவு எடுத்து நம்ம எப்போதும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். சூப்பராக சப்பாத்தி தேய்ச்சாச்சு. இப்போ போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து கல் நல்லா காஞ்சிட்டு இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் சுற்றி வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் மாற்றி போட்டுக்கிடுவோம். பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நான் மஷ்ரூம் கிரேவி வச்சு சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.